மியான்மரின் மியாவாடி பகுதியில் உள்ள மோசடி அழைப்பு மையங்களில் சிக்கியிருந்த 283 இந்தியர்கள் இந்திய விமானப்படையின் C-17 விமானம் மூலம் தாய்லாந்து வழியாக இந்தியாவுக்கு மீட்கப்பட்டுள்ளனர். இதில் 266 ஆண்களும் 17 பெண்களும் அடங்குவர். அவர்கள் ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, குஜராத், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், மேற்குவங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள். மேலும் 240 பேர் விரைவில் மீட்கப்பட உள்ளனர். இந்திய தூதரக அதிகாரிகள் மற்றும் மியான்மரின் எல்லை பாதுகாப்பு படை இணைந்து இந்த மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர். மியான்மரின் எல்லை பகுதிகளில் செயல்படும் ஆன்லைன் மோசடி நடவடிக்கைகளை தடுக்க சீனாவின் அழுத்தத்தின் கீழ் மியான்மர் அதிகாரிகள் அண்மையில் நடவடிக்கை மேற்கொண்டனர். இதன் மூலம் 7000 தொழிலாளர்கள், பெரும்பாலும் சீனர்கள், விடுவிக்கப்பட்டனர். இந்தியர்கள் தங்கியிருந்த தற்காலிக முகாம்களில் வாழ்நிலை மோசமாக இருந்தது. அவர்களுக்கு தினசரி ஒருமுறை மட்டுமே உணவு தருவதாக தகவல் வெளியானது. பலர் வேலைவாய்ப்பு என்ற பெயரில் மோசடிக்குள்ளாகி வலுக்கட்டாயமாக வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டதாக தெரிவித்தனர். இந்திய அரசு இந்த மீட்பு நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்தது. மீட்கப்பட்ட இந்தியர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பிய நிலையில் எதிர்காலத்தில் இந்தியர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக செல்லும் போது கவனம் செலுத்த வேண்டும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்.